ஹே ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ணியிருக்கிறேன்னா, என்னோடய ட்ராவல் டைமில் டே இன் மை லைஃப் வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் என்ன பண்ணியிருந்தேன்றதை அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கோயம்புத்தூர்லேருந்து ஈவினிங் கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்கிறேன். மருதமலைக்கு போயிட்டு வந்த அன்னைக்கே வந்து கோயம்புத்தூர்லேருந்து ரிட்டன் கிளம்பியாச்சு. இது வந்து ப்ரோசோன் மால் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் க்ராஸ் பண்ணுற டைமில் பயங்கர ரஷ்ஷாக இருந்தது. அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு தெரிய வந்தது அன்றைக்கி வந்து பொன்னியின் செல்வன் டீமோட ப்ரொமோஷன் அங்கே இருந்தது. ட்ரெயினில் வந்து அன்றைக்கி நைட் ட்ராவல் ஃபுட்டு வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் கொண்டு போயிருந்தோம். ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுது. நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் வந்து எங்கே ரீச் ஆகிருக்கிறேன்னா கன்னியாகுமரி அண்ட் நாகர்கோவில். ஸோ இங்கே இருந்த சரௌண்டிங்ஸில் தான் வந்து அடுத்த ட்ராவல் விலாக்ஸ் எல்லாமே வரும். நான் ஆல்ரெடி யூடியூப் ஷார்ட்ஸ்லேயும் அப்புறம் என்னோடய இன்ஸ்டா போஸ்ட்லேயும் கூட வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏர்லி மார்னிங்கே ரீச் ஆகிட்டோம். ஸோ கன்னியாகுமரி சைடுன்றதுனால சன்ரைஸ் நல்லா தெரியும்னு மாடியில் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் சன்ரைஸ் எப்போ வருதுன்னு சொல்லிட்டு. நான் போயிருந்த அன்னைக்கு வந்து 6:40 கிட்ட சன்ரைஸ் இருந்தது. நாங்கள் வந்து வீட்டில் இருந்தால் சும்மா சன்ரைஸ் பார்த்துட்டு இருந்தேன். இந்த பிளேஸே வந்து ரொம்ப காமாக ப்ளசண்ட்டாக இருந்தது. பார்க்கவே ஃபுல்லாக க்ரீனரிஸாக இருந்தது. இந்த ட்ரிப்பில் நான் வந்து தங்கி இருந்தது இட்ஸ் அ ஹோம் ஸ்டே. ஸோ வீடும் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் அங்கேருந்த எல்லார் வீட்லேயும் மேண்டேட்ரியாக மாங்காய் மரம் இருந்தது, மாமரம், அதுக்கப்புறம் வந்து இந்த பலாமரம். இது எல்லார் வீட்லேயுமே டிஃபால்ட்டாக இருந்தது. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அதெல்லாம் சென்னையில் இருந்த லைஃப் ரொட்டீனுக்கும் அங்கேயும் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் ரொம்ப சூப்பர்பாக இருந்தது. அந்த 10 டேஸும் வந்து எப்படி போச்சுன்றதே தெரில, அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக போயிருந்தது. ட்ராவல் டைமில் என்னோடய டூத் ப்ரஷ் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் நீம் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து சேமியா உப்புமா பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட அந்த சேமியா பிரியாணி அந்த ஃப்ளேவரில் தான் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். என் கிச்சன்லேருந்து சமைக்கிறதும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வியூ வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த கிளிப்பிங்கையும் நான் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ ஜன்னல்லேருந்து பார்த்தா அந்த பின்னாடி வீட்டில் உள்ள தோட்டம் எல்லாம் தெரிஞ்சது. அங்கே இருந்த கோழியோட சத்தம், இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ரெசிபி வந்து நம்ம நார்மலாக உப்புமா சாப்பிட பிடிக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்டோன்னா வந்து நமக்கு அந்த உப்புமா சாப்பிட்றோன்ற அந்த ஃபீலே வந்து இருக்காது. அண்ட் இதில் இன்றைக்கி நான் வந்து சூப்பர் கரம் மசாலான்னு ஆச்சில் ஒன்று இருந்தது, அதுதான் ஆட் பண்ணியிருந்தேன். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுத்தது. கிட்டத்தட்ட பிரியாணி மாதிரியே தான் வந்து ஃபீல் ஆகிட்டு இருந்தது. இது வந்து லோக்கல் மார்க்கெட்டில் கிடைக்கிற கோதுமை சேமியா. நார்மலாக உள்ளதை விட குவான்டிட்டி வந்து நிறைய வந்த மாதிரி இருந்தது இந்த சேமியாவில். ஃபுட்டு குக் ஆகிட்டு இருந்த டைமில் வந்து பின்னாடி போய் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணதுக்கப்புறமா இந்த சேமியா பிரியாணி வந்து ரெடி ஆகிடுது. இந்த பைனாப்பிள்லாம் கூட வந்து வீட்டில் காய்ச்சிருந்தது தான். இது பார்க்குறதுக்கு அப்படியே மினியேச்சர் மாதிரி இருந்தது, கைக்குள்ளே அடங்கிடுச்சு. ஸோ தண்ணி அவ்வளோவா இல்லாமல் அது வந்து ஃபுல்லாக பைனாப்பிள் வந்து வளராமல் இருந்தது. பட் ஸ்வீட்டாக இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த பைனாப்பிள்லாம். வீட்டில் இருந்த தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இது வந்து வீட்டில் இருந்த பலாமரம். இந்த ப்ரீட் யூஸ் பண்ணி தான் வந்து பலாப்பழ சிப்ஸ் எல்லாம் போடுவாங்களாம். ஸோ லோக்கல் வெண்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பலாப்பழத்தை தான் வந்து விரும்புவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஈவன் தோ வெக்கேஷனாகவே இருந்தாலும் ஆஃபீஸ்க்கு வந்து லீவ் எல்லாம் போடலை. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு முன்னாடி வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. இந்த ட்ரிப்பில் எனக்கு பெரிய ரிலீஃப் என்னென்னா, லாண்ட்ரி எல்லாமே வந்து அப்பப்போ கிளியர் பண்ணிகிட்டே இருந்தேன். பிகாஸ் ஹோம் ஸ்டேன்றதுனால வந்து டைம் நிறையா இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி வந்து பிளான் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தோம். சம்மர் டைமில் போயிருந்தேன்றதுனால பயங்கரமாக வெயில் கொளுத்தி எடுத்தது. ஸோ மார்னிங்கும் ஈவினிங் கூட வந்து ஹாட்டாக தான் இருந்தது. ஏர்லி மார்னிங் மட்டும்தான் அந்த வெதர் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அதர்வைஸ் ஆஃப்டர் ஒரு 9 o'clock மேலே வந்து பயங்கரமாக வெயில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. ஆஃப்டர்நூன் லஞ்ச் லெமன் ரைஸ். ஸோ வெங்காயம் போட்டு பண்ணதுனால ஃப்ளேவர் நல்ல வித்தியாசமாக இருந்தது. இது கூட சைட் டிஷ் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை, அதுக்கப்புறம் சிப்ஸ். ஆஃப்டர்நூன் லஞ்ச் முடிச்சுட்டு அகெயின் பேக் டு ஒர்க். ஸோ ஈவினிங்க்கு மேலே எங்கேயாவது வெளில போகலான்ற மாதிரி ஒரு பிளான் இருந்தது. அன்றைக்கி ஒர்க் முடிக்கவே டைம் ஆனதுனால லோக்கல் ஏரியாஸில் மட்டும் விசிட் பண்ணிவிட்டு அப்படியே நைட் டின்னரையும் அங்கே இருந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. உங்களுக்கு என்னோட இந்த டே இன் மை லைஃப் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இதுவரை நீங்கள் மூஷிகா மாறன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். இந்த ட்ராவல் சீரீஸில் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog-ஐ நான் நெக்ஸ்ட் வீக்கில் போஸ்ட் பண்ணுறேன். Until then, take care everyone. Bye. Thank you all. Thanks for watching.